நாலடியார் பாடல் எண் 316. பாடமே ஓதி பயன் தெரிதல் தேற்றாத மூடர் முனி தக்க சொல்லுங்கால் கேடு அரும் சீர் சான்றோர் சமழ்த்தனர் நிற்பவே மற்று அவரை ஈன்றாட்கு இறப்பப் பரிந்து. பாடமே ஓதி அப்படின்னா ஒரு பாடமே ஓதி. அவன் நிறையா பாடல்களெல்லாம் படிக்கலை, ஏதோ குருட்டு மனப்பாடமாக ஏதோ ஒரு பாட்டை படிச்சிட்டான். அந்த இசையச்சமாக சில பாடமே அல்லது ஒரு அல்லது சிலங்கிறத ஒருன்னு வச்சுக்கலாம். ஒருங்கிற சொல்ல முன்னாடி இசையச்சமாக வருவித்து கொண்டு ஒரு பாடமே ஓதி அவன் ஒரு செய்யுளை மட்டும் குருட்டு பாடமாக மனப்பாடம் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்? பயன் தெரிதல் தேற்றாத மூடர். அந்த செய்யுள் அதனுடைய பொருளை பயன் தெரிதல் தேற்றாத, அந்த பாடலினுடைய பொருளை அர்த்தத்தை ஆராய்ந்து அறியும் வழியை தெரிந்து கொள்ளாத மூடர், அறிவில்லாத மனிதர். பாடமே ஓதி பயன் தெரிதல் தேற்றாத மூடர் என்ன பண்ணுவான்? முனி தக்க சொல்லுங்கால். முனி தக்கன்னா சினம் கொள்ளத்தக்க தீமையான சொற்களை சொல்லும் பொழுது. அவன் ஏன் சினம் கொள்ளத்தக்க தீமையான சொற்களை சொல்கிறான்னா, அவன் அறிஞர்களை அல்லது பெரியோர்களை கண்டவிடத்து மதியாமல் தீய மொழிகளையே கூறுவான். அவ்வாறு கேட்பவர்கள் சினம் கொள்ளத்தக்க தீமையான சொற்களை அவன் சொல்லுவான். அப்படி சொல்லும் பொழுது கேடு அரும் சீர் சான்றோர். கேடு அரும்னா, கேடுனா அழிவு, அரும்னா இல்லாத, கேடு இல்லாத அழிவில்லாத, சீர் சான்றோர்னா கீர்த்தியை உடைய அந்த பெரியோர்கள் அந்த சமழ்த்தனர் நிற்பவேங்கிறத இறுதியில் கொண்டு கூட்டிக்கலாம். இப்போதைக்கு கேடு அரும் சீர் சான்றோர் மற்று அவரை ஈன்றாள்க்கு இறப்பப் பரிந்து சமழ்த்தனர் நிற்பவே. அந்த அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க? இவன் கோபமாக பேசும் பொழுது இவனுக்கு ஒரு பாட்டு தான் தெரியும், அந்த பாட்டு மட்டும் அதனுடைய பொருளெல்லாம் தெரியும். அவன் அறிஞர்களெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவான்? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இவன் சினம் கொண்டு பேசுவான். அப்பொழுது இந்த கேடு அரும் சீர் சான்றோர் இப்படி ஒரு மகனை இவனுடைய தாய் பெற்றுவிட்டாளே என்று அந்த தாய்க்கு இறப்பப் பரிந்து, இறப்பன மிகுதியாக இறங்கி வருந்தி, சான்றோர் கேடு அரும் சீர் சான்றோர் என்ன பண்ணுவாங்க? மற்று அவரை ஈன்றாட்கு இறப்பப் பரிந்து சமழ்த்தனர் நிற்ப. அந்த ஏங்கிறது அசை. சமழ்த்தனர் நிற்ப. சமழ்த்தல் அப்படின்னா வருந்துதல், துன்புறுதல், நாணுதல், இதெல்லாம் அந்த சமழ்த்தல் என்ற அந்த சொல்லுக்கு பொருள். அப்போ அந்த கேடரும் சீர் சான்றோர் என்ன பண்ணுவாங்க? அவனை பெற்ற அவனுடைய தாய்க்காக வருந்தி சமழ்த்தனர். சமழ்த்தனருங்கிறது முற்றெச்சம், அதாவது மனம் வருந்தினவர்களாய் நிற்பன சாந்த நிலையில் நிற்பார்கள். அவன் கோபப்படுவான் இந்த அறிஞர்களை பார்த்து. ஏன்னா அவனுக்கு ஒரு பாட்டினுடைய பொருள் தான் தெரியும். அவன் அந்த இதில் சரியாக பாடமும் சொல்ல தெரியாது. அப்போ அவனுக்கு கோபம் வரும். கோபம் வரும்போது இந்த பெரியவர்களை மதிக்காமல் தீய மொழிகளை, அதாவது இவர்கள் சினம் கொள்ளத்தக்க தீய மொழிகளை எல்லாம் பேசுவான். அப்படி பேசினாலும் இந்த அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்படி ஒரு மகனை இவனுடைய தாய் பெற்றுவிட்டாளே என்று மனம் வருந்தி அவர்கள் சாந்த நிலையில் நிற்பார்கள்.
என்பது இந்த பாடலின் பொருள். மீண்டும் ஒரு முறை படிப்போம். பாடமே ஓதி பயன் தெரிதல் தேற்றாத மூடர் முனி தக்க சொல்லுங்கால் கேடு அரும் சீர் சான்றோர் சமழ்த்தனர் நிற்பவே மற்று அவரை ஈன்றாட்கு இறப்பப் பரிந்து என்பது பாடல்.